தமிழ்நாட்டில் முதல் முறையாக காண்டாமிருகம் கொம்புகளை ரகசியமாக விற்பனை செய்ய முயன்ற 6 பேரை வனத்துறையினர் அதிரடியாக கடந்த வாரம் கைது செய்தனர். காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டத்திலேயே இவர்கள் சிக்கியிருக்கின்றனர். காண்டாமிருகம் கொம்புகளை பொடி செய்து மருந்தாக பயன்படுத்தும் வழக்கம் சீனாவில் உள்ளது. அது பாலுணர்வை தூண்டும் என்ற நம்பிக்கையே இதற்கு காரணம். அதை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டிலும் இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டனரா என விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. யானையை போன்றே நிலத்தில் வாழும் மிக பெரிய விலங்குகளில் ஒன்று காண்டாமிருகம். இதனை மூக்கு கொம்பன், உச்சி கொம்பன், கொத்தளம் என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். ஆப்பிரிக்கா, இந்தியா மற்றும் சுமத்ரா தீவு பகுதிகளில் அதிக அளவில் காணப்பட்ட காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்து வருகிறது. 1500 முதல் 3000 கிலோ வரை எடை கொண்ட காண்டாமிருகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் ஓடும் திறன் உடையது. சில வகை காண்டாமிருகங்களுக்கு இரட்டை கொம்புகள் இருப்பதாகவும் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இத்தகைய இரட்டை கொம்பு காண்டாமிருகங்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளிலேயே உலா வருகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களே அதிக அளவில் இருக்கின்றன. இந்தியாவின் வடக்கு மாநிலங்கள் மற்றும் நேபாளத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் அதிக அளவில் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டு இருக்கிறது. உலக அளவில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் சுமார் 4000ற்கு மேல் இருப்பதாக கருதப்பட்டாலும் அவற்றில் இந்தியாவில்தான் அதிக அளவில் காணப்படுகின்றன. அதாவது இந்தியா மற்றும் நேபாளத்தில் மட்டும் இத்தகைய ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் சுமார் 3600க்கும் அதிகமாக இருப்பதாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் சமீப காலமாக இத்தகைய ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை குறிவைத்து வேட்டை கும்பல் வேட்டையாடி வருவதாக வனத்துறையினருக்கு தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 இந்திய காண்டாமிருகங்கள் வேட்டையாடப்பட்டு உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. சீனாவை பொறுத்தவரையில் இப்படி காண்டாமிருகங்களை வேட்டையாடி அதன் கொம்புகளை விற்பது சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் காண்டாமிருகத்தின் கொம்புகளை பொடி செய்து மருந்தாக பயன்படுத்தினால் பாலுணர்வை தூண்டும் பண்பு அதற்கு இருப்பதாக சீனர்களிடம் நம்பிக்கை காணப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே அங்கு காண்டாமிருகம் கொம்பு விற்பனை என்பது உலக சந்தையில் 2வது பெரிய அளவில் சீனாவில் நடப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அத்தகைய நம்பிக்கை இந்தியர்களிடமும் ஊடுருவி விட்டதோ என்ற அச்சத்தை தற்போதைய சம்பவங்கள் உணர்த்தி வருகின்றன. குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் காண்டாமிருகங்களின் கொம்புகளை இப்படி ரகசியமாக விற்பனை செய்வதற்கு அதன் மருந்து தன்மையே காரணம் என கூறப்படுகிறது. அது உண்மையா என வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது பிடிபட்ட இந்த 6 பேரும் காண்டாமிருகம் கொம்புகளை எங்கிருந்து வாங்கினார்கள் என்பது மர்மமாக உள்ளது. வட மாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்பட்டதை வாங்கி விற்பனை செய்ய முயன்றபோது சிக்கினார்களா அல்லது அவர்களே நேரடியாக காண்டாமிருகம் வேட்டையில் ஈடுபட்டார்களா எனவும் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட வன உயிரின பட்டியல் ஒன்றில் காண்டாமிருகம் இடம்பெற்று உள்ளது. அவற்றை வேட்டையாடுவதோ உடல் உறுப்புகளை விற்பனை செய்வதோ குற்றமாக கருதப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றனர். கைப்பற்றப்பட்ட காண்டாமிருக கொம்புகள் 2ம் வண்டலூரில் உள்ள வன உயிரின ஆய்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் காடுகளில் யானைகளை வேட்டையாடி அதன் தந்தங்களை வெட்டி விற்பனை செய்வதை கடத்தல் கும்பல் ஒரு முக்கிய தொழிலாகவே செய்து வருகின்றன. அவர்கள் இப்போது காண்டாமிருகங்களையும் குறிவைத்து வேட்டையாடுவதாக கூறப்படுகிறது. காண்டாமிருகங்களின் மூக்கு பகுதியில் இருக்கும் ஒற்றை கொம்புதான் எதிரிகளிடமிருந்து அதனை பாதுகாக்க உதவுகின்றன. தம் மீது தாக்குதல் நடத்தும் மனிதர்களாகவோ அல்லது சக விலங்கினமாகவோ இருந்தால் இந்த ஒற்றை கொம்பு மூலம் அவர்களை குத்தி கிழித்து கொல்வதை காண்டாமிருகங்கள் வழக்கமாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிக்கு ராம செல்வராஜ்.